அக்னீஸ்வரன் சார், எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிருப்தி வெளிப்பட்டுடுச்சுன்ற புள்ளியிலேருந்து தானே இதை பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒன்றும் அதிருப்தியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீர் அடித்து நீர் விலகுவது இல்லை. ஆகவே 2 கோணங்கள், 2 பிரிவு, பிளவு, இதெல்லாம் வந்து 1000 அனுமானங்களை நம்ம இங்கே நியூஸ் 7ல் உட்காந்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் என்ன நடக்குதுன்னு நம்ம சிந்திக்கலாம். அது மாதிரி தமிழ்நாட்டில் இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ எல்லாமே எதிர்மறை சிந்தனைக்கு நாம் இன்னைக்கு தயாராகிட்டோம். இல்லை, அதில் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். நீர் அடித்து நீர் விலகாது. ஆனால் தாமரை இலையில் தண்ணீர் மாதிரி தானே இருக்குது இந்த உறவு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லை, ஒரு உள்கட்சிக்குள்ள உறவு எப்படி இருக்கணும்? தாமரை இதழ் போல் இருக்கணுமா, செம்பருத்தி போல இருக்கணுமா, மல்லிகைப்பூ இதழ் மாதிரி இருக்கணுமான்றதை யார் முடிவு பண்ணணும்? கட்சி தான் முடிவு பண்ணணும். ஆகவே அந்த கட்சி முடிவெடுத்துக்கிறோம். எத்தனையோ பிரிவுகளை, எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இது அப்படி நடக்கக்கூடாது, நடக்காது என்பதில் எனக்கு உத்தரவாதம் உண்டு. ஆமாம். ஏன்னா இதுவரைக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அது சம்பந்தம் எதுவுமே பேசலை. ஆனால் மரியாதைக்குரிய தராசு சியாம் சார் அதை வச்சு நீங்கள் வெறும் புள்ளியை மட்டும் வச்சுட்டு போங்க, கோலங்கள்லாம் மீதி வர்றவங்க போடட்டும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனால் தராசு சியாம் சார் புள்ளியை வச்சு கோலத்தையும் போட்டு விட்டார். இல்ல, அவர் எப்படின்னா ரொம்ப லாஜிக்கான விஷயம் தானே. அவர் அதிருப்தி இருக்குது, அவர் கேட்டது என்ன, சந்தேகம் வருதுன்ற அதுதான் சந்தேகம் வரும். அதை தான் சொல்றேன், எதிர்மறை சிந்தனைகள் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப சார் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது இவங்க வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேட்டிக்கு இருக்கிறாரு, அந்த பேட்டியில் என்ன சொன்னார், அது மாதிரி அந்த பேட்டிக்கு காரணமானவர் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லலை. அப்போ எதையுமே சொல்லாத ஒரு கருத்தை சொன்னவரும் எதையும் சொல்லாத போது இந்த 2 கருத்தையும் வச்சு நாம கதம்ப மாலையா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே வார்த்தை முடிச்சிடலாம்ல. என்னாச்சு சார் உங்களுக்கும் செங்கோட்டையனுக்கும்? நேற்றுக்கு எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு வரல, இன்னைக்கு சபாநாயகர் வந்து பார்க்குறாங்களேன்னு செய்தியாளர் கேட்குறப்ப அண்ணனுக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடலாம்ல. எங்கள் 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அவர் என்ன செங்கிஸ்கானான்ற ரேஞ்சுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எந்த புள்ளியிலேருந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு வருது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு வருது, ஒரு சீனியர் லீடர் பார்த்து கேட்கலாமா அப்படின்ற பார்வை? பெரும்பாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிற நான் இப்போ கேட்குறேன், என்னைக்காவது இங்கே ஆளுகிற கட்சி திமுக இருக்குதுல்ல, திரு பிடிஆர் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன், அது மாதிரி மதுரை மரியாதைக்குரிய அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, இந்த மாதிரி திமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனைக்குன்னு எந்த ஊடகமாவது விவாதம் நடத்தியிருக்கா? அதுதான். ஆனால் அண்ணா திமுக மட்டும் ஊடகத்திற்கு அப்படியே வருகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்களா? அப்படி இல்லை, அல்லது மக்களிடம் திணிக்கப்படுகிறதா? இல்ல, அப்படி கிடையாது. ஷாம் சார் கூட அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க வந்து ராஜேந்திர பாலாஜிக்கும் ஆஃபா பாண்டியராஜனுக்கும் நடக்கக்கூடிய முரண்பாடு இருக்குது, அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் மூர்த்தி அமைச்சர் 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. ஆனால் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னும் பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலிருந்து தொடங்கி ஒரு பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்குது இல்லையா? அந்த சர்ச்சைக்கு யாருமே முடிவுரை எழுத மாட்டேன்றாங்களே. ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்குள்ள ஒரு அம்சம் நடக்குது, ஏற்கனவே நிறைய உட்கட்சி பூசல்களை, உட்கட்சி பிரச்சனைகளை கட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்குன்றப்போ முடிவுரை எழுத வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? ஒரு முடிவுரை ஒரு தடவை தான் எழுத முடியும். ஒவ்வொரு முறையும் எழுதி கொண்டிருந்தால் அது வந்து முடிவுரையா? இல்ல, இந்த விஷயத்துல எழுதலையே இதுவரை. அதுதான் 2 பேருமே கருத்து சொல்லாத போது எப்படி முடிவரை நீங்க சொல்ல முடியும்னு கேட்கிறேன். நீங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்றாரு மரியாதைக்குரிய தராசு சியாம் சார், இன்னைக்கு ஊடகத்துல, அதாவது அதே மாதிரி ஒரு வழக்கறிஞராக, அது மாதிரி நீங்க ஃபேஸ்புக்கில் எடுத்துட்டீங்க கூட சாருடைய இதுதான் முதல்ல வரும் அந்த அனுபவ ரீதியாக. அப்படி இருக்கிற போது தேர்தல் ஆணையத்தை சொல்றார். தேர்தல் ஆணையம் சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அங்க நடக்குது. அது அப்படி நடந்துருமோ? நடந்தா வரட்டும், பார்த்துக்கலான்றேன் சார். எது நடந்தால் என்ன? ஆனால் இங்க அதிமுக பலமாக இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கும் இருக்கிறார். இல்ல, இங்க செல்வி ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் விவாதம் நடக்கும், இத்தனை தலைவர்கள் உருவாங்குவாங்க, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. காலம் தான் தீர்மானிக்கும். இல்ல, இங்க அதிமுக பலமா இருக்குதா பலகீனமா இருக்குதான்றது பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லாம இருக்குதான்றதுதான பிரச்சனையா இருக்குதுங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இல்லாமையா இருக்குது. 2 நீதிமன்றங்கள் இருந்த குடும்ப நீதிமன்றங்கள் இன்னைக்கு 10 நீதிமன்றங்கள் ஆயிடுச்சு. பெங்களூர் நகரம் நம்மை விட உயர்ந்து 16 குடும்ப நல நீதிமன்றம், நிறைய பேர் விவாதத்துக்கு அப்ளை பண்றாங்க. ஆகவே உடனே நீங்க கேட்ட கேள்வி தான் நான் பதில் சொல்றேன். பிரச்சனை இல்லாம இருக்குதா? பிரச்சனை இல்லாத இடம் கல்லறை மட்டுமே. ஆனால் கல்லறைகளெல்லாம் வீடுகளாக அது மாறாது. அது மாதிரி தான் இங்க எல்லா விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும். ஒரு புதிய தலைமை,
ஒரு 30 அமைச்சர்ல ஒரு அமைச்சராக இருந்தவர், கிளைக்கழக செயலராக இருந்து இன்னைக்கு பொதுச்செயலாளர் வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாவற்றையும் அவர் நிதானத்தோடு முழுமையாக 3 நிகழ்வுகளை சொல்றேன் அக்னி சாருக்கு. அக்னி சார் நல்லா தெரியும், எல்லா அரசியல் நிகழ்வுகளை கவனிச்சுட்டு வர்றாரு. ஒரு விஷயம், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய இல்ல நிகழ்ச்சிக்கு போறாரு. அதுல செங்கோட்டையன் முதல் நாள் போயிட்டு வந்துடுறாரு, இபிஎஸ் சந்திக்காம வராரு. ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, சட்டப்பேரவையினுடைய இந்த நிகழ்வுகளுக்குள்ள அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் போறாங்க, ஆனால் இவர் போகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி போயிருக்கிறாரு, கருப்பு உடை அணிந்து கூட சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை அதிமுகவினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட வரலாறுலாம் இருக்குது இல்லையா. இந்த நிகழ்வு இப்போ எஸ்பி வேலுமணியுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியிலையும் நேருக்கு நேராக சந்திக்கல, இப்போ சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளையும் சந்திக்கல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் விழா பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்குது. அப்போ எல்லா சீனியர் லீடர்ஸும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறாங்கன்றப்போ இவர் போகல. 3 நிகழ்வுகளை பங்கேற்காதுன்னு எடுத்துக்க முடியுமா, புறக்கணிக்குன்னு எடுத்துக்க முடியுமா, அதிருப்தின்னு எடுத்துக்க முடியுமா? இந்த நாட்டில் இந்த செல்போனும் கேமராவும் வந்ததுக்கு பிறகுதான் மனுஷன் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? திரு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களுடைய திருமணம் 2 பேரும் கலந்துக்கிட்டாங்கல்ல? தனித்தனியாக கலந்துக்கிட்டாங்க சார். இது என்ன சார், மணமகன் மணமகளா ஒன்னா போய் ஒரேதான் மாலையை மாத்தி ஒரேதான் சாப்பிட்டு ஒரேதான் ஊட்டி வருதுக்கு கலந்து கொண்டார்களா கலந்து கொள்ளவில்லையா? கலந்து கொண்டார்கள், அதோட விட்டுருவோம், முடிஞ்சு போச்சா, முற்றுப்புள்ளி. அப்ப நீங்களே இஷ்யூவை மூணு சொல்றேன். அடுத்தது என்ன சொல்றீங்க? ரெண்டாவது, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடக்குது. எல்லாரும் வந்து மாலை அணிவிக்கிறாங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா கோகுலேந்திராவும் ஒரு அதிருப்தியை வெளியிடுறாங்க. ஒரு கூட்டம் நடக்குது, எனக்கு சொல்லலை அப்படின்ற கோகுலேந்திராவும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்கன்றப்போ செங்கோட்டையன் பங்கேற்கலையே சார். நீங்க இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுறோம், அடுத்து கோகுலேந்திரா இல்ல அவங்களும் இல்ல அக்னி, அவங்களும் அதிருப்தி வெளிப்படுத்தினாங்க. ஆனா அவங்க வந்துட்டாங்க, செங்கோட்டையனால வர முடியல. என்ன புள்ளி தடுக்குதுன்ற பேர் பார்வை. நீங்க அந்த பிறந்த நாள் விழா திரு செங்கோட்டையன் நடத்தினாரா நடத்தலையா தெரியலையே. நடத்தினாரு. ஏன் கட்சி அலுவலகத்துக்கு ஏன் வர? எங்க நடத்தினா என்ன சார்? அதைத்தான் திரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, இது சுதந்திரமான கட்சி, இது சர்வாதிகார கட்சி இல்ல, இங்க ஆண்டான் அடிமை மாதிரி இவங்க அப்படிலாம் கிடையாது, இங்க எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கு. இன்னைக்கு கூட சொன்னார், என்ன 62 எம்எல்ஏ 62 பேர் இங்க இருக்காங்களா? அப்ப இதை விட ஒரு நேர்த்தியான தீர்க்கமான ஒரு பதிலை ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனால் சொன்னதற்கு பிறகும் இது இருக்குது அப்படின்னா இது முடிவுக்குள் கட்டுக்குள் இருக்கிறது என்றுதானே பொருள். யார் பிளான் பண்றாங்க? அரசியல் ரீதியாக ஒரு நிகழ்வை அரசியல் படுத்துறதுக்கான புள்ளி உருவாகும் இல்லையா? அப்போ இங்க அதிருப்தி இருக்கிறதுன்றத மிகைப்படுத்தி சொல்றாங்களா, அல்லது இது பொலிட்டிக்கல் அஜெண்டாவா இதை பாக்குறாங்களா? நீங்க பெரும்பாலும் சார் எதிர்க்கட்சியா இருக்கிற போது அந்த கட்சியை எதிர்க்கட்சியா இருக்கிற போதுதான் பலத்தோடு கொண்டு போறது தான் ஒரு தலைமையின் சிறந்த எடுத்துக்காட்டு. 13 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஆளுங்கட்சியை நீக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்ததை விட எதிர்க்கட்சியாக இருந்து யாரும் பிரிக்காமல் பிளவில்லாமல் இருந்தது பாருங்க, அது ஒரு பெரிய திறமைன்னு சொல்லுவாங்க அரசியல் நோக்கர்கள். அந்த மாதிரி இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு பிரச்சனைகள், இதையெல்லாம் ஒரு சின்ன ஒரு தும்முனால் கூட ஒரு விவாதம் இருக்குதா? ஒரு சளி பிடிச்சா கூட இந்த சளி கொரோனா சளியா இருக்குமோ, இல்ல புதுசா லேட்டஸ்டா புளு சளியா இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அதிமுகவிற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைக்கும் சார். ஆனா இங்க தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அது கூட நான் போகல. நான் அது கேட்கறது தராசியாம் சார் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது, அது வெளிப்படுது. நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தலைமை பிரச்சனை வரும்பொழுது நாஞ்சில் கோலப்பனுக்கும் பொன்னையனுக்கும் இடையில் நடந்த ஒரு தொலைபேசி உரையாடல் வெளியில வந்துச்சு இல்லையா, அது ஒரு சிம்டம்ஸ். அவர் பொன்னையன் ரொம்ப சீனியர் லீடர், இவரும் ஒரு பெரிய சீனியர் லீடரா இருக்கிறார் இல்லையா. அப்போ அதிருப்தியை உள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? ஒரு ஐகானிக் லீடரா இன்னும் அதிமுகக்குள்ள இந்த கேள்வி இப்பதானே சார் கேட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் செல்போனும் கேமராவும் தான் காரணம் சொன்னா இல்லையா? இப்ப இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு அதான் காரணம். ஆகவே நீங்க இவங்க ஏன் போல, அவங்க ஏன் வரல, இதுக்கு ஒரு வெவ்வேறான ஒரு கோணத்துல மரியாதைக்குரிய திரு முடிமன் ராமசாமி அவர்கள் சொல்லுவாங்க. இது அப்படித்தான் பிரச்சனை, இது இப்படித்தான் பிளவாத்தான் இருக்குது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நடக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏவுகணை மாதிரி தான் ஒரு கட்சி. ஒரு கட்சியில ஏவுகணை போய்கிட்டே இருக்குதுன்னா அதனுடைய எரிபொருள் இருக்கு பாருங்க, கீழே தான் எரிபொருளா இருக்கும், பல அடுக்குகளா இருக்கும். அது மேலே செல்ல செல்ல செல்ல
பல பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், எரிந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் ஏவுகணை அந்த ஏவுதளத்தில் போய் நிற்கும். அது மாதிரி புவி வட்டத்தை தாண்டி 36,000 கிலோமீட்டருக்கு மேல போய் பறக்குது இல்லையா, அதுல போய் நிற்கும். அதே மாதிரி தான் அதிமுக திரும்ப ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா, அதே மாதிரி அந்த மாதிரி நம்முடைய ரெட்டல சின்னம். அந்த சின்னத்தை எப்படியாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாதா? இங்க பாருங்க, திமுகவை எதிர்ப்பதுதான் அதிமுகவின் நோக்கம். ஆனால் இன்றைக்கு அதிமுகவை பற்றி பேசுவதுதான் பிற கட்சிகளுடைய நோக்கம். அப்படின்னா இதுவா அரசியல்? இதுக்கா அரசியலுக்கு வர்றீங்க? ஆகவே ஒரு கட்சியை பிரிப்பதும் பிளவுவாதத்துக்கு உண்டு பண்ணுவதும் சில கட்சியினுடைய கொள்கையா இருக்கலாம். அது யாரு என்ன ஏது அப்படி சூத்திரதாரிகள் யாரு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். உங்க அனுமதியோட நான் தராஷாம் சார், இந்த செல்போன் வந்ததுனால தான் பிரச்சனை, சாதாரணமான நிகழ்வை மிகைப்படுத்தி பேசுறாங்கன்ற புள்ளியில கொண்டு வந்து நிக்கிறாரு. அப்படித்தான் இதை நம்ம எடுத்துக்கணுமா? ஊடகங்கள் தான் இதை வந்து பிச் பண்றாங்களா? செல்போன் மூன்றாவது கண்ணு முதலமைச்சரே சொன்னார். அந்த இடத்துல அக்னீஸ்வரன் சொல்ற சரிதான். ஆனா எலான் மஸ்க் ஏவுகணையே எரிஞ்சு போச்சு. சுனிதா வில்லியம்ஸ் கொண்டு போறதுக்கு போன ஏவுகணை இப்ப பத்திரமா திரும்புது. யாரு ஏவுறாங்கிறத பொறுத்தது அது. அப்படின்னா இந்த பக்கம் திமுக எதிர்ப்பு அரசியலில் மேலோங்கி நிற்பது அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியாங்கிற கேள்வியை இன்னைக்கு நீங்க வச்சீங்கன்னா அண்ணாமலைங்கிற பதில் வரும். அதான் யதார்த்தமா தெரியுது. அப்படியான சூழ்நிலையில் அப்படியான பதில் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் கவலைப்படுறோம். திமுக நல்லா இருக்கணும்னா அதிமுக நல்லா இருக்கணும். திமுக அதிமுக ரெண்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்றியமையாத கட்சிகள். அந்த கவலையில தான் இவ்வளவும் பேசுறோமே தவிர பிளவுவாதம் ஏற்படுத்துவது என்பது நோக்கம் அல்ல. பேசலாம். அது ரொம்ப முக்கியமான புள்ளி இல்லையா? அது இப்போ வந்து பிளவுன்ற ஒரு இடத்தை நோக்கி அதிமுக நிற்கிதா? அப்போ அதுக்கு வேலையே இல்லை சார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விட ஒரு பெரிய உள்கட்சிக்குள்ள நீங்க என்னது பண்ண முடியும்? நீங்க தேர்தல் ஆணையம் கூட உள்கட்சிக்குள்ள உள்ளுக்கு போய் யாருக்கு பொறுப்பு எப்படி அப்படியே கேட்க முடியும்? கிடையாது. அப்ப 29 ஏதா இது பண்ண. அதே மாதிரி இப்ப தராசு சியாம் சார் கடைசியா இன்னொரு அடுத்த ஒரு விளக்கு 5 விளக்குன்னு 6வது விளக்க பத்த வச்சிருக்கிறாரு. இப்ப என்னன்னா எலோன் மஸ்க் கொடுத்தது வந்து அது வேற. எலோன் மஸ்க் எரியுதுன்னா அது அரசாங்கத்தினுடைய ஏவுகணை அல்ல. ஆனால் எலோன் மஸ்குடைய கார் டெஸ்லா கார் எல்லா இடத்துலயும் எரியுது. ஆனால் ஒரு அரசாங்கம் அனுப்பிய ஏவுகணை எரியக்கூடாது. இந்திய நாட்டினுடைய ஏவுகணை அப்படி எரியல. அதே மாதிரி தான் அதிமுகவும் இருக்கணும் என்று பல கோடி மக்கள் ஏவிட்டு இருக்காங்கன்றது உண்மைதானே. யாரோ ஏவுறாங்க, யாரோ எண்ணெய் ஊத்துறாங்க. மறைமுகமாக ஏவுகிறவர்கள் எல்லாம் வீரர்களா? ஆனால் நேரடியாக எல்லா கர்ணனையும் அது பூரா எல்லா கணைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, ஏந்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் கவிதை பேசுற மாதிரி. கவிதை இல்ல, இது யதார்த்த உண்மை சார். யதார்த்த உண்மை. எல்லா பிரச்சனையும் திரு எடப்பாடி பழனிசாமி யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரே நிமிஷம் அக்னி, அரசியலுக்குள்ள வெற்றி தானே முக்கியம், வியூகம் தானே முக்கியம். செங்கோட்டையனும் இபிஎஸும் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றது ஒரு இந்த ஒற்றுமையா இருக்கிறது நான் விரும்புறேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது எங்க வெற்றி இல்லாம இருக்குது? இல்ல, அவரு ரொம்ப ரொம்ப சொல்றாரு, நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பார்த்திருக்கிறேன், அரசியல்ல இருக்கிறேன், அதிமுக ஒற்றுமையா இருக்கிறதா என்னுடைய நோக்கம், என்ன சோதிக்காதீங்கன்ற வார்த்தை எப்படி வருது? அது மதிக்கிறோம். ஆனால் தனி மனித தன்முனைப்பு என்ற ஒன்று இவர்களுக்கெல்லாம் இரையாகிவிடக் கூடாதே என்று நினைப்பவர்களும் உண்டு. அரசியல் நலன் கருதி, அதிமுக நலன் கருதி இருக்கிறவர்கள் நிறைய கோடி பேர் இருக்கிறாங்க. பேசலாம்.